எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசர் தேவாரம் தலம் திரு ஆரூர் அறநெறி. திருச்சிற்றம்பலம். தஞ்ச வண்ணத்தர் சடையினர் தாமுவோர் வஞ்ச வண்ணத்தர் வண்டர் குழலோடு துஞ்ச வண்ணத்தர் துஞ்சத கண்ணர் தொழும் அஞ்ச வண்ணத்தர் அறநெறியாரே. திருநாவுக்கரசர் அருளிய தேவார புகழூர் பதிகம் 3ஆம் பாடலின் பொருள். தம்மை சரணடையும் அடியார்களுக்கு அன்பு உடையவராக விளங்கி அடியார்கள் தன்னை நெருங்கும் வண்ணம் எளியவராக இருப்பவர். தன்னை வணங்காதவர்கள் தன்னை நெருங்க முடியாத வண்ணம் விளங்குகின்றார். கூந்தலின் நறுமணத்தால் ஈர்க்கப்பட்டு வண்டுகள் சுற்றித் தெரியும் கூந்தலை உடைய பார்வதி தேவி பொருந்தும் உடலினை உடையவராக உள்ளார். இமையாத கண்களை உடைய தேவர்களால் தொழப்படும் பெருமான் அம்சமந்திர யோகம் புரிவோராக ஆரூரில் குடிகொண்டுள்ளார் என்பது இப்பாடலின் பொருளாகும். விழித்தனர் காமனை கொள்தரவில் நின்று இழித்தனர் கங்கையை ஏத்தினர் பாவம் கழித்தனர் கல் சுள் கடியர மூன்றும் அழித்தனர் ஆரூர் அறநெறியாரே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசருடைய தேவார புகழூர் பதிகம் 4ஆம் பாடலின் பொருள் இது. தனது தவம் கலைக்கப்படவே தவத்திலிருந்து விழித்து எழுந்த பெருமான் தனது நெற்றிக்கண்ணை திறந்து நோக்கி காமனை பொடி செய்தார். வானிலிருந்து வேகமாக கீழே இறங்கிய கங்கையை தனது சடையில் இறங்க செய்தவர் சிவபெருமான். 3 வேறு வேறு திசையினில் பறக்கும் தங்களது கோட்டைகளை அவை நேர்கோட்டில் பொருந்தும் சமயத்தில் ஒரே அம்பினால் மட்டுமே அழிக்க முடியும் என்று நடைபெறுவதற்கு மிகவும் அரிதான நிகழ்ச்சியை வரமாக பெற்று அந்த வரம் அளித்த காவலை கொண்டு வாழ்ந்து திரிபுரத்து அரக்கர்களின் 3 பறக்கும் கோட்டைகளையும் அளித்தவர் சிவபெருமான். இத்தகைய பெருமையுடைய பெருமான் ஆரூர் அறநெறி தளத்தில் உரைகின்றார் என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.